என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே. ஐ ஆம் ஸ்டக் இன் தி மிடில். மற்றவங்க எல்லாம் முன்னேறாங்களே, நான் மட்டும் இங்க நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே. இன்னைக்கு உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 46:5, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உங்களுடைய படகை அசைக்கிறதுக்கு எத்தனை சூறாவளி காற்றுகள் வந்தாலும் ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அது நடுவில் இருக்கிறார். நடுவில் அந்த போட்டை அசைச்சதுக்கு காரணமே, அதுல இருந்து ஒரு பேதுருவாது எழும்ப மாட்டானா? இரவிலே போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் நடுவுல நான் இருக்கிறேன். இந்த மே மாதம் நீங்கள் அதிகாலையிலே பொழுது புலர்வதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே உட்கார போகிறீர்கள். கர்த்தருடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற போகிறார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்ப போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46, சங்கீதம் 46:5 வாசிக்கலாம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தேவன் அதற்கு எப்படி சகாயம் பண்ண போகிறாராம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அது நடுவிலே இருந்து, நான் அதற்கு நடுவிலே இருந்து அதை அசையாதபடி நான் பாதுகாப்பேன். அதிகாலையிலே அதற்கு அற்புதங்களை செய்வேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள, நான் உங்களை யாரையும் அசைக்க விட மாட்டேன். உங்களை அசைக்க விரும்புகிற நபர்களுக்கு முன்பாக உங்கள் நடுவில் நான் இருக்கிறதை நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே அதற்கு என்ன கிடைக்க போகிறதா? அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு, உங்களை இந்த வருஷத்தின் நடுவிலே கொண்டு வந்து நான் இதற்கு மேல் நடத்தாமல் போய்விடுவேனோ, இதுவரை நடத்தினவர் இதுமேலும் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில பாதி தூரம் வந்து சிக்கி கொண்டது போல ஒரு ஃபீலிங் இருக்குதுல்ல. Many times we are feeling that we are stuck in the middle. நான் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. இத்தனை வருஷம், இவ்வளவு நாள் நான் இதற்கு முயற்சி போட்டு விட்டேன். இந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லி நான் இதற்காக என்னுடைய எல்லா நகைகளை கொடுத்து விட்டேன். பணத்தை எல்லாம் லோனை போட்டு பண்ணிட்டேன். ஆனா இந்த வீட்டை முடிக்க முடியல. நான் என்ன செய்வது? சிக்கி கொண்டிருக்கிறேன். நான் இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருமண காரியத்தை ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அந்நிய தேசத்துக்கு நான் வந்தேன். ஆனா இப்பொழுது எனக்கு விசா கிடைக்கல. நான் அவமானப்பட்டு திரும்பி போயிடுவேனோ? இதற்காக நான் பல தியாகங்களை செய்து இங்க வந்திருக்கிறேன். நன்றாக என்னுடைய குடும்பம் ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கு பலவிதமான போராட்டங்களில் பிரிந்து போய்விடுவோமோ என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஐ ஆம் ஸ்டக் இன் தி மிடில். இதுல சில பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? யூஆர் ஸ்டக் இன் மீடியாக்ரிட்டி. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பெரிய கனவுகளோடு நீங்கள் துவங்கினீர்கள். ஆனால் அந்த கனவுகளை எல்லாம் இன்றைக்கு நிஜமாக்க உங்களால் முடியவில்லை. அந்த கனவுகள் எல்லாம் தோற்று கொண்டிருக்கிறதே. ஆண்டவரே, நான் இதற்காகவோ அழைக்கப்பட்டேன், நான் பெருசா யோசித்தனே, நான் இப்பொழுது ஒரு சாதாரணமான ஒரு காம்ப்ரமைஸ்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே. ஐ ஆம் ஸ்டக் இன் தி மிடில். அன்பானதுடைய பிள்ளைகளே, நீங்க யோசிக்கலாம், நடுவுல யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு வனாந்திரத்துல இருக்கிறது மாதிரி இருக்குதா? எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு, ஆனா கானானுக்கு போறதுக்கு முன்னாடி வனாந்திரத்துல, the wilderness, the middle is a frustrating place.
எப்போதுமே ஆரம்பம் ரொம்ப உற்சாகமா இருக்கும், முடிவு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நடுவு இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையினுடைய மத்திய பகுதி, ஒரு காரியத்தினுடைய சென்டர் போர்ஷன். கிரிக்கெட் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்குது. ஆரம்பத்துல பயங்கரமா அடிப்பாங்க, கடைசி ஓவர்லயும் நிறைய அடிப்பாங்க. ஆனா எந்த டீம் ஜெயிக்கும் தெரியுமா? நடுவுல கரெக்டா ஆடுற டீம் தான் ஜெயிக்குது. இந்த ஐபிஎல் அப்படிதான், கரெக்டா நடுவுல விக்கெட் லூஸ் பண்ணாம அந்த 1, 2, 4ன்னு சொல்லி ஒவ்வொரு ஓவருக்கும் அக்ரிகேட்டை மெயின்டைன் பண்றவங்க தான் கடைசியில ஜெயிக்கிறான். கடைசியில பார்த்துக்கலாம், கடைசி ஓவர்ல அடிச்சுக்கலாம், இப்படிலாம் இல்லை. எந்த டீம் கரெக்டா நடுவுல ஆடுறாங்களோ, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுல சாம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல நின்று ஆடிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை விட்டு நிறைய பேர் நடுவுல விலகி போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வழியிலே ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து தங்கள் வாழ்க்கையின் அற்புதத்தையே இழந்து விட்டார்கள். உங்களுக்கு இன்னைக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறேன், இந்த வருடத்தின் நடுவுக்கு வந்திருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மட்டும் பேசாதீர்கள். ஆண்டவரே, இன்னும் ஒரு வருஷம் போயிட்டே இருக்குது, என் லைஃப்ல ஒரு அற்புதமும் நடக்கல. ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டீங்களா? ஆண்டவரே, எனக்கு விரோதமா நீங்க நிக்கிறீங்களா? மற்றவங்களாம் முன்னேறாங்களே, நான் மட்டும் இங்க நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே. இன்னைக்கு உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 46:5, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். God is with you in the middle. God is with you in the middle. அவர் நடுவில் அவன் கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உடைய வாழ்க்கையில யார் உங்களை விட்டு போனாலும் கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார். அது அசையாது, அது அசையாது. உங்களுடைய படகை அசைக்கிறதுக்கு எத்தனை சூறாவளி காற்றுகள் வந்தாலும் ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அது நடுவில் இருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுக்கும்போது ஒரு படகு கடலின் நடுவிலே தத்தளிக்கிற ஒரு படத்தை தான் எனக்கு காண்பித்தார். God showed me boat which is stuck in the middle of the sea. ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல நடுவுல ஒரு போட்டு மாட்டிக்கிச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல உங்க வாழ்க்கையை இன்னைக்கு சிக்கி கொண்டிருக்கிறதா? ஒரு பாலைவனத்தின் நடுவிலே நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சில அற்புதமான காரியங்களை செய்யும்படி அவர் விரும்புகிறார். முதலாவதாக நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போமா? இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அந்த படகு அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். ஐயோ, பேயின்னு அலறினாங்களா? உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்கள் என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, படகு நடு கடலில் இருக்கிறது, புயல் வீசுகிறது. இயேசு மலையின் உச்சியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் இவர்கள் படுகிற வேதனையை அவர் மேலே அந்த மலையிலிருந்து பார்த்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் படகு தத்தளிக்கிறதை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படுகிறதையும் அந்த கடனை கட்ட முடியாம, ஐயோ 5ஆம் தேதி வருகிறதே, 5ஆம் தேதிக்குள்ள நான் பணத்தை கட்டி ஆகணுமே,
அதோ என் பிள்ளைகளுடைய ஃபீஸை கட்டணுமே, ஸ்கூல்ல இருந்து நோட் அனுப்பி இருக்கிறாங்களே, நான் எப்படி கட்டுறதுன்னு தெரியலையே. பலவித போராட்டங்கள்ல போராடி கொண்டிருக்கிறீங்களா? இவர்களால் தண்டு வலிக்க முடியலையா? ஏன்னா அவ்வளோ பயங்கரமா காற்று வீசுகிறது. யார் இவர்கள்? கலிலேயா கடற்கரை ஓரமாக எத்தனையோ முறை படகு ஓட்டினவர்கள். அவர்கள் தான் இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்தவுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய தத்தளிப்பை அவர் பார்த்திருக்கிறார். உன்னுடைய போராட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் நடுவிலே கடந்து வர விரும்புகிறார். தூரத்திலிருந்து பார்த்த ஆண்டவர் தத்தளிக்கிற சீஷர்களை நோக்கி அவர் இரவின் 4ஆம் ஜாமத்திலே அவர் நடந்து வந்தாரா? 4ஆம் ஜாமம் என்று சொல்லும்போது அது என்ன நேரம்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? 4வது ஜாமம் என்று சொன்னால் முதல் ஜாமம், 2வது ஜாமம், 4வது ஜாமம். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? 4வது ஜாமம் என்பது இங்கிலீஷ்ல நீங்க வாசித்தீங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. ஷார்ட்லி பிஃபோர் டான், அதாவது பொழுது விடிவதற்கு முன்பாக. 4வது ஜாமம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதிகாலை 4 to 6 மணி, அந்த டைம் தான் அந்த 4வது ஜாமம். அன்பார்ந்தவுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 46:5 கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கிறது, எவ்வளவு அற்புதமான வார்த்தை. கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அதை அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் தேவனை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அதிகாலையிலே உனக்கு சகாயம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மே மாதம் நீங்கள் அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய பாதத்துல உட்காருங்க. இந்த மே மாதம் அதிகாலையில எழும்பி தேவனுடைய பாதத்தில போராடி ஜெபிக்க போறீங்க. இந்த மே மாதம் நீங்கள் அதிகாலையிலே பொழுது புலர்வதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே உட்கார போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றப் போகிறார். அவர் உங்களை சந்திக்கும்படி நீங்கள் இரவெல்லாம் அழுததை கர்த்தர் பார்த்திருக்கிறார். இந்த மே மாதம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீங்கள் புலம்பினதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு சொல்ல சொன்னார். கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே அதற்கு சகாயம் கிடைக்கும். In the early morning I prophesy that there will be a supernatural turnaround. அதிகாலையிலே உங்கள் சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கவாத நோயை கர்த்தர் சுகமாக்குவாராக. உங்க பிரெயின்ல இருக்கிற அந்த நர்வ் இயேசுவின் நாமத்திலே செயல்படுவதாக. அதிகாலையிலே அதற்கு சகாயம் கிடைக்கும். இந்த செய்தியை நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு சகாயம் கிடைப்பதாக, உங்களுக்கு சகாயம் கிடைப்பதாக. படுத்த படுக்கையா இருக்கிற தினேஷ் கர்த்தருடைய எழுப்புகிறார். கர்த்தருடைய வல்லமை ஒரு சரீரத்து மேலே பாய்ந்து வருகிறது. மகனே, நீ எழுந்து காலூன்றி நட. உன் காலில் இருக்கிற அந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியை, அந்த பொல்லாத ஆவியை கர்த்தர் எடுத்து போட்டு அவருடைய சரீரத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்திலிருந்து வந்த வல்லமை அதிகாலை வேளையிலே உடைய சரீரத்திற்குள் கடந்து வருகிறது. எழுந்து நட இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரவிலே போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் நடுவுல நான் இருக்கிறேன், உனக்கு நான் அற்புதம் செய்வேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தண்டு வலிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பயந்து கலங்கி தன்னுடைய ஜீவனை பிடித்துக் கொண்டிருக்கிற சீஷர்கள் நடுவிலே இயேசு வந்து நிற்கிறார். அப்ப நடந்த ஒரு காரியம் என்ன? அவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான். Take courage, it is I, don't be afraid. பயப்படாதீங்க. இதை கேட்டுட்டு இருந்த சீஷர்கள் என்ன ரிப்ளை பண்றாங்க? போட்ல இருந்த அவரை பார்த்த உடனே முதல்ல கத்துனது, ஐயோ பேய். ஏன் ஆவேசோன்னு கத்துறாங்க? ஏன்? ஏன்னா அவங்களுக்கு கடல் மேல தண்ணி மேல நடந்து வர்ற ஒருத்தரை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆவிகளால தான் அப்படி போக முடியும். சரீரத்தில் இருக்கிற ஒருத்தரால, திடப்பொருளா இருக்கிற ஒரு சரீரம் எப்படி தண்ணீர்ல இருக்கிற
அந்த திரவ பொருள் மேல நடக்க முடியும். பிசிக்ஸே புரியலையே. நம்முடைய ஆண்டவர் நேச்சுரல் ஆப்ரேட் பண்றவர் இல்ல, சூப்பர் நேச்சுரல் ஆப்ரேட் பண்றவர். உங்களுக்கு அற்புதம் செய்ய சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் ஃபங்க்ஷன் பண்ண போறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எப்போதும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ தடை இருந்தாலும் கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார். எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் என்னை எப்படி பலப்படுத்தி இந்த காலை வேளையில அத்தனை பலவீனத்தின் மத்தியில நான் உங்களோட பேசும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஊழியம். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன்? நான் உன் நடுவில் இருக்கிறேன், நீ அசைக்கப்படுவதில்லை. எத்தனை சூறாவளி வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். அப்போ பேதுரு பாருங்க, எல்லாரும் ஆவேசம்னு கத்திட்டு இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் தான், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் பேதுருக்கு என்ன வருகிறது? வாசிங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவுடைய மைண்ட் செட்டை பார்த்தீங்களா? நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளை கொடும். நீரா? நீர்தானா? இந்த இரவுல என்னோட பேசுறது நீர்தானா? அப்படின்னா நான் ஒன்று செய்ய போறேன். நீர்தான் என்னோடு பேசுகிறீரானால் நான் ஒரு போல்டு ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து வைக்க போறேன். நான் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து வைக்க ரெடியா இருக்கிறேன், எனக்கு உத்தரவு கொடுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு மகா பெரும் உத்தரவை தர விரும்புகிறார். என்ன உத்தரவு தெரியுமா? வா ஆண்டவரே, நான் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கட்டுமா? நான் இந்த புதிய துவக்கத்துக்கு, ஒரு அற்புதத்துக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கட்டுமா? கர்த்தர் நடுவில் இருக்கிறார். பாருங்க, படகு இயேசு, ஒரு பக்கம் படகு, இன்னொரு பக்கம் இயேசு, நடுவுல இருக்கிற அந்த இடத்துலதான் அற்புதம். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? இந்த பக்கம் படகு ஃபுல்லா அவிசுவாசம், இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து ஃபுல்லா விசுவாசம். நான் அது பேசும்போதே சிலர் ஆவியில உணர்றீங்க, கர்த்தர் என்னோட தான் பேசுறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லா அவிசுவாசம். உங்க ஆபீஸ்ல சொல்றாங்க, உங்க குடும்பத்துல சொல்றாங்க, ஹேய், எதுக்கு உனக்கு இந்த வீணான வேலை? ஏன் நீ இந்த ரிஸ்க் எடுக்கிற? எதுக்கு உனக்கு இது? உனக்கு வேண்டாம், நீ மீடியாக்ரிட்டியா இரு, நீ சாதாரண ஆளா இரு. இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தோடு நிற்கிறார். நீங்க கேக்குறீங்க, நான் மீடியாக்கரா இருக்கட்டுமா, நான் சாதாரணமா இருக்கட்டுமா, இல்லாவிட்டா என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை வாழட்டுமா? நீங்க நிறைய பேர் இதுக்கு நடுவுல தாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சினிமா, பாவம், குடி, சிகரெட்டு, இச்சைகள், இது நிரம்பிய அவிசுவாச கூட்டம். இந்த பக்கம் இயேசு சொல்லுகிறார், ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கைக்கு நான் உன்னை அழைக்கிறேன். நீ அந்த போட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காத. அந்த போட்டை நான் அசைச்சதுக்கே ஒரு நோக்கம் உண்டு. நடுவுல அந்த போட்டை அசைச்சதுக்கு காரணமே, அதுல இருந்து ஒரு பேதுருவாது எழும்ப மாட்டானா? அதுல இருந்து அந்த 12 பேர்ல ஒரே ஒருத்தனுக்காகவே வாகுது. நான் என்னை அழைத்த ஆண்டவரை நான் நம்புகிறேன். அவர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய். இதை உணர்ந்த பேதுரு ஆண்டவர்கிட்ட பேசுறார். எங்க பேசுறாரு? புயலின் நடுவிலே, கடலின் நடுவிலே. சூப்பர் நேச்சுரலா பார்த்து, ஆண்டவரே நீரே ஆனால் எனக்கு உத்தரவு கொடும். இப்ப எனக்கு ஒரு பதில் வேணும். இந்த மாசம் நீங்க கேட்க, ஆண்டவரே
இந்த மே மாதம் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். நான் ஜூன் மாசத்துல என் மனைவி கருத்தரிக்கிறத பார்க்க போறேன். எனக்கு வேலை கிடைக்கிறத பார்க்க போறேன். என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு விடியல் வருகிறத பார்க்க போகிறேன். நிறுத்தப்பட்ட அந்த வீட்டை நான் கட்டி முடிக்கும்படி எனக்கு நீங்க ஒரு கட்டளை கொடுங்க. என் கடன் பிரச்சனை நான் வெளியே வரப்போறேன். எனக்கு ஒரு வழியை நீங்க திறந்தாகணும். நான் ஒரு போல்டு ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து வைக்க போறேன். என்னோட நீங்க பேசுங்கன்னு கேட்குறீங்க. ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், வா வா பார்த்துக்கலாம், நீ வாப்பா, நீ வாமா, நீ வா பார்த்துக்கலான்னு கர்த்தர் உங்களை பார்த்து அழைக்கிறார். இந்த செய்தி நான் இப்படி கொண்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ப்ரிப்பேர் பண்ணது வேற. ஆனா எனக்கு ஆண்டவர் பிக்சரைஸ் பண்ணி காண்பிக்கிறார். உங்களை பார்த்து சொல்ல, நீ வா. இல்லை டாக்டருங்க எனக்கு இது சொல்லியிருக்கிறாங்க, இதன்படிதான் நான் செய்ய வேண்டும். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னால முடியும், நீ வா பார்த்துக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே படகை விட்டு தண்ணீர்ல இறங்குறார். தண்ணீர்ல இறங்கி அவர் நடக்கிறார். வாசிங்க 29 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் வா என்றார். வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். பேதுரு கடலின் மேல் நடந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆமென். பேதுரு கடலில் நடந்தான். பீரியட். பேதுரு கடலில் நடந்தான். யாராவது என் பின்னாடி சொல்லுங்க. பேதுரு கடலில் நடந்தார். பேதுரு கடலில் மறுபடியும் சொல்லுங்க. பேதுரு கடலின் மேல் நடந்தான். பக்கத்தை திரும்பி பார்த்து இப்ப சொல்ல போறீங்க, நானும் கடலின் மேல் நடக்க போகிறேன். நானும் கடலின் மேல் நடக்க போகிறேன். நானும் அற்புதத்தின் மேல் நடக்க போகிறேன். நானும் அற்புதத்தின் மேல் நான் அற்புதத்தில் நடக்க போகிறேன். நானும் அற்புதத்தில் நடக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்றேன். இதுவரை நீங்க பார்க்காத ஒரு அற்புதத்துல இந்த மாதம் நீங்க நடக்க போறீங்க. இந்த உங்க படகை விட்டு நீங்க வெளியே வர வேண்டிய டைம் வந்துருச்சு. மீடியாக்ரிட்டியை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்ல, சூப்பர் நேச்சுரலான காரியத்துக்கு ஒன்று அழைத்திருக்கிறேன். சம் பீப்புள் ஆர் ஸ்டக் இன் மீடியா. என்னால ஏத்துக்க முடியாதுன்னு தெரியுமா? வழக்கமா செய்யறதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறாமல், புதிய காரியங்களை துவக்காமல், ரொட்டீனா வாழ்றதை என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. எனக்கும் ஊழியத்துல இருக்கிற சிலருக்கும் இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடே இதுதான். நான் எப்படிப்பட்ட ஆள்னா, இந்த பேதுருவ மாதிரி கொஞ்சம் முந்திரி கொட்டுங்க. எனக்கு ஏதாவது கடவுளுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாட்டை போடணும், ஒரு ஃப்ரீடம் நடத்தணும், ஒரு வர்ஷிப் கான்ஃபரன்ஸ் நடத்தணும், ஏதாவது ஒன்று எக்கால பண்டிகை நடத்தணும், எலெக்ஷன்ஸ் வருது, தமிழ்நாடு எங்கும் போகணும். எல்லாரும் கோவிட் கொரோனா டைம்ல வெளியே போக பயந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்ற, நீ போ, 38 மாவட்டத்துக்கும் எக்காலத்தை எடுத்துட்டு போய் ஊது. இந்த 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 பயங்கரமான இந்த வாதையின் நடுவிலே நீ ஆரோனை போல உன் கையில அந்த அக்கினியை எடுத்துக்கிட்டு மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் நடுவிலே நடந்து போய் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். அது நடுவிலே இருப்பேன் என்று சொன்னவர் ஆரோனுடைய கையில இந்த அக்கினி தழலை எடுத்துக்கிட்டு மோசே கிட்ட சொல்றாரு, ஆரோனை அது நடுவிலே நடந்து போக சொல்லு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியனாய் வைக்க விரும்புகிறார். நடுவிலே நடக்க சொல்ற. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமம் 16:40 அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமென். அப்ப என்ன நடந்துச்சு? அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. தேவ பிள்ளையே, இந்த மே மாதம் நான் மறுபடியும் சொல்லுறேன், உங்களை என்னையும் கர்த்தர் சாதாரணமா அழைக்கவில்லை. பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்க பரிசுத்தமான தேவனுடைய சந்ததி, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்களும் நானும்
நடுவுல நின்னா கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தையும் பிளப்பார். வாதையை உங்களை தாண்டி இந்த பக்கம் ஜனங்களை அடிக்க விட மாட்டார். எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார், உங்க குடும்பத்துல நிறைய கேன்சர் வந்திருக்கிறது. உங்க மேல ஒரு அனாயிண்டிங், ஒரு பிரீஸ்ட்லி அனாயிண்டிங்க கர்த்தர் வைக்கிறார். ஆசாரியனுடைய அபிஷேகத்தை வைத்ததுனால மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை இந்த கேன்சர் தொடாதபடி கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறத உணர்கிற நீங்க தான் இந்த ஆசாரியனாகிய ஆரோனை போல அக்கினியை பிடிச்சு நிக்கிறீங்க. அது பலிபீடத்தின் அக்கினி. இந்த பலிபீடத்தின் அக்கினி இந்த பக்கத்துல இருக்கிற வாதை, இந்த பக்கத்துல இருக்கிற ஜனங்களை தொடாதபடி கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார். Somebody said amen. Amen. ஆரோன் கையில பிடிச்சிட்டு இருந்த அக்கினி என்ன தெரியுமா? அதான் தேவனுடைய பரிசுத்த அபிஷேகம். அதுதான் தேவனுடைய அக்கினி. எலியா ஜெபித்த போது பலிபீடத்தின் மேல் இறங்கி வந்த அக்கினி. சாலமோன் தேவாலயத்தில் ஜெபித்த போது பலிபீடத்தின் மேல் இறங்கி வந்த அக்கினி. அது பரிசுத்த அக்கினி. அது தேவ பிரசன்னத்தை உணர்த்துகிற அக்கினி. ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே அதற்கு சகாயம் கிடைக்கும். அன்பு தேவ பிள்ளையே, ஆரோனுடைய கையிலிருந்த அந்த அக்கினி வாதையை நடுவிலே தடுத்தது. இந்த இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த வருஷத்தின் நடுவில் அந்த சாபமான அந்த ஹார்ட் ப்ராப்ளம், அந்த கேன்சர் ப்ராப்ளம், அந்த டயாலிசிஸ் ப்ராப்ளம் உங்க குடும்பத்தில் அடுத்த தலைமுறையை தொடாது. இயேசுவின் நாமத்தில் அகால மரணங்கள், பாதி வயதில் மரிக்கிற அந்த கிரியைகள், பிதாக்கள் திராட்சை பழங்களை புசித்தார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசிற்று என்பது இனி கேட்கப்படாதுன்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், 50 வயசுல மரிக்கிற அந்த சாப கட்டு இந்த குடும்பத்தை விட்டு விலகுவதாக. யாருக்கோ ஆண்டவர் தெளிவா பேசுறார், நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பாய். சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயோ. நான் என் வாழ்க்கையின் நடு பகுதிக்கு வந்திருக்கிறேன். இனிமேல் தான் நான் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும். என் பிள்ளையான சாலமோனை எழுப்பி நான் ஒரு ராஜாவா உன்னை உருவாக்கணும். இப்பதான் கொஞ்சம் பலன் எனக்கு வந்திருக்கு. நானே இப்பதான் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கேன். அடுத்த தலைமுறையை எழுப்பணும். கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே அதற்கு சகாயம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சொல்றார், நான் உன் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறேன். நீங்கள் ஜீவனோடு இருந்து ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே அநேக காரியங்களை செய்ய போறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வாப்பா, அந்த விசுவாச வாழ்க்கையில நடக்க வா. அந்த படகு அசையாது, நான் கூட இருக்கிறேன், நீ வா. அந்த வியாதியில நீ கீழே மூழ்க மாட்ட. பேதுரு அலைகளை பார்த்து மூழ்க ஆரம்பித்த போது கரம் நீட்டி இயேசுவே ரட்சியும் என்று கூப்பிட்ட பேதுருவை கரம் நீட்டி தூக்கி விட்டார். தூக்கி விட்டது மாற்றமல்ல, படவிலே ஏற்றினார். இருவரும் படவிலே ஏறின உடனேயே அலைகள் முடிந்தது. அலைகள் நின்று போனது. என் கேள்வி என்னன்னா, உங்களை கர்த்தர் அற்புதத்தை செய்து முடித்த உடனேயே புயல் அடங்கினதா? உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற புயலை கர்த்தர் சீக்கிரத்திலே அவர் முடிக்க போகிறார். அவரோடு கைகோர்த்து நீங்கள் படவிலே ஏறுங்கள். அந்த விசுவாச படகிலே நீங்கள் ஏறுங்கள். உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? இருக்கடங்கள்ல எழும்பி நில்லுங்கள். ஒரு 2 கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நடுவில் என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. இந்த வருஷத்தின் நடுவில் என்னை கைவிட்டுறாதீங்க.
கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே, நடுவில் எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார் என்று என்னோடு கூட பேசினீங்களே, ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அருமையான ஒரு குடும்பத்தார் அமெரிக்க தேசத்தில் நான் சந்திச்சேன். அப்போ அவங்களுடைய வீசா இல்லை, குழந்தை இல்லை, குடும்பத்தில் பயங்கர குழப்பம். அந்த கணவன் மனைவி என்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்க திருமணம் பண்ணது தப்பா, நாங்க இந்த தேசத்துக்கு வந்தது தப்பா, நாங்க எவ்வளோ டாக்டர்கிட்ட முயற்சி பண்றோம், குழந்தை பிறக்கல, எங்க தப்பா, எங்க பெற்றோர் தப்பா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எதுவுமே தவறு கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான குழந்தையை தரப்போகிறார். நீங்க ஜெபிச்சு அந்த பிள்ளைய கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்படியே அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன். என்ன ஆச்சரியம், நான் மறுபடியும் செல்லும் போது ஒரே வருஷத்துல கர்த்தர் அவளுக்கு குழந்தையை தந்து, அவர்களுக்கு விசாவை தந்து, அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசனா பிறந்திருக்குது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ சந்தோஷமான காரியம். உங்களை நடுவிலே சந்திக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? வியாதியின் மத்தியில இருக்கிறீங்களா? கடனின் மத்தியில இருக்கிறீங்களா? வனாந்திரத்தின் மத்தியில இருக்கிறீங்க? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும்படி உம்முடைய வலது கரத்தை நீட்டுவீராகிறாச்சு. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இப்பொழுதே எல்லா வியாதிகளும் வெளியேறுவதா, இப்பொழுதே எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோட நாமத்தினாலே அவைகள் வெளியேறுவதாக. உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அபிஷேகம் இறங்கட்டும், உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே, அது அசைக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறதே, அதிகாலையில் அதற்கு சகாயம் கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறதே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, அந்த வியாதியை மாற்றி போடுவீராக, வியாதி படுக்கையை மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த உயிர் தெழுதலின் வல்லமை, உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த வல்லமை, பாவத்தை மன்னிக்கிற வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதா. எல்லா நுகத்தடிகளையும் முறிப்பீரா. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தருவீர். அவருடைய குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்வீர். இதுவரை இல்லாத பலன் அவர்கள் மேல் இறங்கி வரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது, இன்று முதல் ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.